மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ராஜியை பொறுத்த வரைக்கும் விஜய், மல்லி 2 பேரையும் இப்போ நம்ம பழி வாங்கிட்டோம். விஜய் ஒரு கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான். அதனால் அவனால் இனிமேல் நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அவனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேலை பார்க்க முடியும்? ஒரு நாளில் ஒரு நாள் என்னால் முடியல, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா அப்படின்னு வந்து நம்ம காலில் விழுவான். காலில் விழுந்து கதறுவான். அன்னைக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ராஜு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் விஜய், மல்லி 2 பேருமே வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி முன்னாடி நம்ம கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அந்த வேலையை பார்க்குறாங்க. விஜய் ஒரு பக்கம் கார் மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் மல்லி விஜய்க்கு உதவி பண்ணணும், நாம் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க இந்த முறை ரொம்ப டீசெண்டான ஃபுட்டு டெலிவரி பண்ணுற வேலைக்கு போகிறாங்க. இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்கு போனால் நிறைய காசு வந்து தெரிஞ்சிட்ட மல்லி, ஸோ அந்த முதலாளிகிட்ட பேசி காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுறேன் சார், நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி பேசி டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. மல்லி உடனே ஆட்டோ எடுத்து அங்கங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. மல்லிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த வேலை. ஆனால் மல்லி யாரை பார்க்கக்கூடாது, யார் முன்னாடி கெத்தாக வேலை இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்டே போய் திரும்பவும் மாட்டுறாங்க. ஸோ ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு ஒரு தண்ணிக்கனை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, டெலிவரி பண்ணலான்னு போகிறாங்க. போய் டெலிவரி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே காஃபி குடிச்சு உட்காந்துருக்காங்க நம்ம ராஜி, ரஞ்சிதா 2 பேரும். அவங்கள பார்த்ததும் மல்லி செம ஷாக்காக வராங்க. ஆஹா, யார் பார்க்கணும்னு நினச்சோமோ அவங்களே பார்த்துட்டாங்களே அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் மல்லி ஷாக்காக நிற்கிறாங்க. ராஜி பார்த்துட்டு, ஏய் இவனடி ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்க்குறா, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி வராங்க. வரவும், என்ன மல்லி, என்ன எங்களை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டேன், எங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சியா? பாரேன் கடவுள் எப்படிலாம் சோதிக்கிறார் ஒன்று அப்படின்னு. நீ யாருக்கு தேவைக்கூடாது வேலை பார்க்குறியோ அவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டே மல்லி. என்ன மல்லி, நேற்று கம்பெனிக்கு வேலைக்காரியாக வேலை பார்த்த, இன்றைக்கி ஃபுட் டெலிவரி பண்ணுற, என்ன பாதி பாதியா? ஓ ரஞ்சி, இவங்க கஷ்டப்பட்டு முன்னேற போகிறாங்களாம். அதாவது வேலைக்காரியாக வேலை பார்ப்பாங்க, கார் மெக்கானிக்காக வேலை பார்ப்பாங்க, ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்க, அப்புறம் இன்னும் எங்கேயாவது 10 பாத்திரம் கழுவு இருந்துச்சுன்னா அதையும் போய் கழுவுவாங்க, அப்புறம் ஆயமாலை வந்துச்சுன்னா அதையும் போய் செய்வாங்க. இப்படிலாம் பண்ணி இன்னும் 10 நாளில் பாருங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவாங்க. அப்புறம் பில்கட்ஸுக்கே இவங்க சவால் விடுவாங்க. அப்படிதானே மல்லி, அதானே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ராஜ், ரஞ்சி 2 பேரும். மல்லிக்கு ரொம்ப அசிங்கமாக போகுது. இருந்தாலும் மல்லி அதை பற்றி பொருட்படுத்திக்காமல், இங்கேப்பா ராஜி, நீ சிரிச்சிக்கோ பரவாயில்ல, ஆனால் நீ சிரிக்கிறது என்ன கேவலப்படுத்திட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சா சிரிச்சிட்ருக்க. ஆனால் இதெல்லாம் பொய்யான சிரிப்பாடுங்கிறது உனக்கே புரியும். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக தான் ராஜி இருக்கோம். நீ நினச்சல்ல எங்களை அந்த வீட்டோட துரத்திட்டா நாங்கள் கஷ்டப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தா, ஃபீல் பண்ணியிருந்தா திரும்பவும் வந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு உன் காலில் விழுந்திருப்போம். ஆனால் நாங்கள் அப்படி விழலையே, நாங்கள் சொந்தமாக வேலைக்கு போகிறோம். அதாவது அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் விஜய் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருந்தார், எங்களை சரியாக கவனிச்சிக்கல. ஆனால் இந்த வீட்டில் அவருக்கு நிறைய நேரம் இருக்குது, எங்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவருடைய அன்பு, பாசம் எல்லாமே இப்போது ஃபுல்லாக கிடைக்கிது. எங்கள்கிட்ட காசு பணம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி சந்தோஷத்துக்கும் அன்புக்கும் அளவே இல்லை. டெய்லியும் வீட்டில் ஒரே குதூகலமாக தான் இருக்குடி. அதனால் எங்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. நீ என்ன வேலை நினச்சிக்கோ, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், புரியுதா? சந்தோஷமாக இருக்கனால தான் சந்தோஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எல்லா வேலையும் ஒரே வேலை தான். இதில் ஒன்றும் அசிங்கப்படுத்தலாம் ஒன்றும் வேலையே இல்லடி. உன்ன மாதிரி யாரை எப்போ ஏமாற்றலாம், எப்படி சொத்தை அபகரிக்கலான்னு நான் என்ன சதித்திட்டமாக போடுறேன்? இல்லையே, சாப்பாடு தானே கொடுக்குறேன். சாப்பாடு கொடுக்குறது பெரிய புண்ணியம். பசி இருக்கவங்களுக்கு நான் வீடு தேடி போய் சாப்பாடு கொடுக்குறேன். இது ஒரு நல்ல வேலை தான். அதனால் எனக்கு இந்த வேலையை செய்யறதில் பரிபூர்வமான மன திருப்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா ராஜிமா, இந்த மல்லி எப்படி பேசிப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு ரஞ்சி ராஜி ஏற்றி விட்றாங்க. விடு ராஜி, அணையப்படுத்தி போவோம் பிரகாசமாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மல்லிலாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்க சொத்தத்தையும் பிடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டா விரட்டி விட்டா வாழ முடியாமல் கஷ்டப்படுவான் விஜய் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்னமோ இவளுக்காக போயிட்டு கார் மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கான். விடு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டானா அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கார் மெக்கானிக்கெலாம் கஷ்டப்பட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவன் மரமாண்டிக்கு நல்லா புரியும். அப்புறமா ஓடி வருவான், அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, என்னால் வாழ முடியலக்கா, என்னை காப்பாற்றுக்கான்னு ஓடி வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சுவான் ரஞ்சி. கெஞ்ச நேரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம், விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ரஞ்சி ஒன்று, எனக்கு என்னமோ அப்படி தெரில ராஜிமா, ஏன்னா அந்த மல்லி சாதாரண கிடையாது. சும்மாவே நம்மள்கிட்ட பக்கமாக வசனம் பேசுவாள். இப்படி நம்மள்கிட்ட பேசும்போது மாமாட்ட பேசாமல் இருப்பலாம் என்ன? மாமாட்டையும் அப்படி தான் பேசுவாள். மாமாவுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார், இன்றைக்கி கார் மெக்கானிக் வேலை இல்லைன்னா நாளைக்கு வேறு வேலைக்கு போவார். ஆனால் நம்மள்ட்ட வருவான்னு டவுட்டு தான் ராஜிமா.
அப்போது என்ன பண்ண ரஞ்சி, ராஜிமா இந்த மல்லி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் மல்லியை தான் ஒழிச்சு கட்டணும் ராஜிமா. புரியுது ரஞ்சி, நானும் யோசித்தேன், இந்த மல்லி தான் அதுக்கு காரணம், விடு இந்த மல்லி எதனா பண்ணுறேன் அப்படின்னு ராஜி மல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.